இன்னைக்கு பிரவேசிக்கால இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா காரக். காரக் அப்படின்னா என்னென்னா கேஸ் எண்டிங் சொல்லுவாங்க. காரக்னா கேஸ் எண்டிங், அதாவது காரணி. தமிழில் என்ன சொல்லுவாங்க, காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நம்ம கிராமரில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பிரவேசிக்கா படிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷாரத் பூர்வாத்துலேயுமே உங்களுக்கு இந்த கிராமர் பார்ட்ஸ் வரும். ஸோ அதனால் இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் இது ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது காரக்கில் வந்து நான் என்ன சொன்னேன், காரணின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோட மீனிங் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். காரக் கிசே கஹத்தே ஹே, அதை காரக்னா நம்ம என்னன்னு சொல்கிறோமா, संज्ञा या सर्वनाम के जिस रूप से वाक्य के अन्य शब्दों के साथ उसका संबंध प्रकट होता है उसे कारक कहते हैं. அதாவது ஒரு நவுன் அப்படி இல்லைன்னா ப்ரனவுன். ஸோ இந்த நவுன் இல்லை ப்ரனவுனோட சேர்ந்து அந்த வாக்கியக்கே அந்த சென்டென்ஸில் அந்நிய சப்தோங்கே சாத் வேற ஒரு வேர்டோடு சேர்ந்து உஸ்கா சம்பந்த் அந்த நவுன் ஆர் ப்ரொனவுனோடைய ரிலேஷனை வந்து நமக்கு பிரக்கட் கோத்தாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்ன காரக். அதாவது திருப்பி சொல்கிறேன், அதாவது ஒரு நவுன் இல்லை ப்ரொனவுனோட வேற ஒரு வேர்ட் சேர்ந்து அந்த நவுன் அண்ட் ப்ரொனவுனுக்கான ரிலேஷனை வந்து குறிப்பிடுறது, அதுதான் காரக் அப்படின்னு சொல்கிறது. இதில் சவிஸ்தார் உத்தர் தீஜியே அப்படின்னா இதனுடைய டைப்ஸ் கேட்க போகிறாங்க. காரக்கி பரிபாஷ் இது ஆக்சுவலி உங்களுக்கு 2 மார்க்ஸில் வரும். இப்போ இது கேட்க போகிறது வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸில் வரும். ஸோ அதனால் இதனோட ப்ரெசன்டேஷன் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ காரக்கி பரிபாஷா கியா ஹை. ஸோ பரிபாஷானாலே இதோட டெஃபினிஷன் தான், இதுதான் அதனுடைய கிசே கஹத்தே கேட்டாலும் பரிபாஷானாலும் ஒரே மீனிங் தான். உஸ்கே கித்தனை பிரகார் ஹை சோதாஹரன் சமஜாயே. கித்தனை பிரகார்னா அதனோட டைப்ஸும் அதனோட எக்ஸாம்பிள்ஸோடு உங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பிஃபோர் தட் இந்த பரிபாஷான்றது நீங்கள் என்ன பண்ணணும், இதோட மீனிங் எப்பவுமே 5 மார்க்குக்கு அதோட மீனிங் எழுதுனாலே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ அதோட டைப்ஸ் எவ்வளோ அழகாக ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ காரக் அதோட காரணின்னு கொடுத்துட்டு, ஸோ அது என்னென்ன காரணி இருக்குது அப்படின்னா 8 டைப்ஸ் இருக்குது. அதனோட 8 டைப்ஸ் இருக்குது. விபக்தி சின்ஹா அப்படின்னா அதனுடைய சிம்பிள் என்ன. ஸோ அதோட இப்போ கர்த்தா காரக்னா அதுக்கு ஒரு வேர்டு தனியாக இருக்கும் இல்லையா, குறியீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் விபக்தி சின்ன. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த சிம்பிள்ஸ் சொல்கிறது. ஸோ டைப்ஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கர்த்தா காரக். கர்த்தா காரக் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் நேன்ற வார்த்தை வரும். அதாவது நவுன் இல்லை ப்ரொனவுன் கூட நே அப்படின்ற வேர்ட் அப்படின்ற லெட்டர் வந்து அது கூட இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது கர்த்தா காரக். கர்த்தா அப்படின்னா யார் செய்கிறாங்களோ அவங்களோட ராம் அப்படின்னா ராம் நே அப்படின்னு வரும். அது நவுன் இல்லை ப்ரொனவுனோட சேர்ந்து வரும், அது கர்த்தா காரக். கர்ம அப்படின்னாலே நமக்கு வேலையை குறிக்கிறதுல, அப்போ எந்த வேலையை குறிக்கிறது, கர்ம காரக். ஸோ அதுதான் யாருக்கு அப்படின்னு சொல்கிறது, கோ. நெக்ஸ்ட்டு கரண் காரக். ஸோ எந்த காரணத்திற்காக, எந்த ரீசன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கரண் காரக். சம்பிரதான் காரக் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக, ஓகேவா, என்ன பர்பஸ்க்கு யாருக்கு நம்ம அதை வந்து செய்கிறோம், யாருக்காக அதை செய்கிறோம், அது சம்பிரதான் காரக். அதனால தான் கோ யாருக்காக, யாருக்கு, கேலியே யாருக்காக அப்படின்னு வருது. அபதான் காரக் அப்படின்றதுனா எங்கிருந்து வராங்க, எந்த இடத்துல இருந்து, எதிலிருந்து அப்படின்ற மாதிரி வருது, ஃப்ரம். சம்பந்த காரக் அப்படின்னா கா கே கி, அதாவது ஒரு பர்சன் ஒரு நவுன் இல்லை ப்ரொனவுனோடைய ரிலேட் பண்ணி சொல்கிறது. சம்பந்த காரக் அவங்களோட சம்மந்தப்படுத்தி ரிலேஷன்ஸ் மாதிரி, அதாவது இவங்களுடைய பையன், ஸோ ராமனுடைய பிரதர், ராமுடைய சிஸ்டர் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்களோட ரிலேஷனை வந்து குறிக்கும் போது கா கே கீன்றது வரும். கான்றது பாய் அந்த கா குறிக்கும், கேர்ள் அந்த கீ, கே வந்து ஜென்ரல் உங்களுக்கு. அதிகரன் காரக் அப்படின்னா ஸோ என்ன எது மேலே அது இருக்குது, பொசிஷன் ப்ரிப்போசிஷன் மாதிரி. மேம் பர், மேம்னா இல் அதன் மேலே இருக்குது, இன் பர்னா ஆன். சம்போதன் காரக் அப்படின்றது என்னென்னா யாரையாச்சும் கூப்பிடும்போது when you are calling someone நம்ம யூஸ் பண்ணி ஏய் நில்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அரே வா வா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூப்பிடும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது இந்த சம்போதன் காரக் இந்த வார்த்தை வந்து யூஸ் ஆகிறது தான் சம்போதன் காரக் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய டைப்ஸு. இப்போ இதை நம்ம வந்து இதனோட டெஃபினேஷனும் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தாலே உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும்.
ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் பரிபாஷான டெஃபினேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 மார்க்கில் பார்த்த டெஃபினேஷன் அப்படியே எழுதிட்டு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. ஜெய்சே அப்படின்னா எக்ஸாம்பிள், ராம்கோ ஃபல்தோ, ராமனுக்கு பழத்தை கொடு. ராமனுக்கு ஏதாவது ஒரு, இப்போ இந்த பரிபாஷையில் எந்த வேர்டு வச்சு வேணாலும் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம படிக்க போகிற எக்ஸாம்பிள்லேருந்து கூட ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் கோ வச்சு. நெக்ஸ்ட் வந்து கடி, தீவார் பர் ஹை, அதாவது கிளாக் வந்து வாலில் இருக்குது, கிளாக் இஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்கிறது. அது ஒரு எக்ஸாம்பிள். போதும், இது 2 எழுதுனாலே போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ளோ சார்ட்டில் பார்த்தா அதே தான் இப்போ வந்து டைப்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃப்ளோ சார்ட் எழுதிட்டு இது எழுத வேண்டிய நெசசிட்டி இல்லை. இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கர்த்தா காரக். ஸோ கர்த்தானாலே நான் என்ன சொன்னேன், யார் மெயின் பர்சன், நவுன் அப்படி இல்லைன்னா ப்ரோனவுன், அவங்க தான் கர்த்தா. கிரியாக்கோ கர்னே வாலேக்கோ கர்த்தா கஹதே ஹே, அதாவது வேலையை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தா, வேலையை செய்பவர் அவர் தான் கர்த்தா. இஸ்கா விபக்தி சின்ஹ, ஸோ இதனுடைய சிம்பிள் என்ன அப்படின்னா நே. பூத்கால் மே மாத்திர இஸ்கா பிரயோக ஹோத்தா ஹை. பூத்கால்னு என்னது, பாஸ்டன்ஸ் இல்லையா, பாஸ்டன்ஸில் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்களா அந்த கர்த்தா காரக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள், ராம் பாட் படுத்தா ஹே, ராமன் பாடம் படித்தான். ராம்னே பாட் படா, ராமன் பாடம் படித்தான். அப்படி ராம்னே அவன் வந்து பாடம் படித்தான், அவனை குறிப்பிட்டு இதில் வந்து யார் இந்த வேலையை செய்தா, யார் இந்த பாடத்தை படித்தா, ராம் தான் இந்த பாடத்தை படித்தான். அதனால ராம்னே அப்படின்னு வருது. ராமன் படித்ததுனால இது கர்த்தா காரக், ராமனை குறிப்பிட்டு சொல்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து கர்ம காரக். जिस व्यक्ति या वस्तु पर क्रिया का फल पड़ता है, அதாவது எந்த ஒரு பர்சன் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு திங்ஸு கிரியா கா ஃபல் படுத்தா ஹே, அதனுடைய பலன் வந்து எது மேலே கிடைக்குதோ அதுதான் என்னது கர்ம. ஸோ அதாவது எந்த வேலையினால அந்த பொருளை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அதுதான் வியக்தி ஆர் வஸ்து பர் கிரியா கா ஃபல் படுத்தா ஹே. இப்போ ஒரு பர்சன் மேலே அந்த வேலையை வச்சு சொல்கிறது. உசே கர்மகார கர்த்தாகை. கர்ம அப்படின்னாலே வேலையை, இதில் வந்து வேலையை வந்து மையப்படுத்தியிருப்பாங்க. இஸ்கா விபிக்த சின்ஹ கோ அப்படின்றது தான் இதனுடைய சிம்பிள். ராம்னே ராவன் கோ மாரா, இங்கே பாருங்கள், இந்த கோ தான் இதனுடைய கர்ம. என்ன வேலை செய்கிறாங்க, கோ மாரா. மாறான்றது கொல்றது. யாரை கொல்றாங்க, ராவணனை. ராம் வந்து ராவணனை கொல்றான். அதுதான் வியக்தி ஆர் வஸ்து பர் கிரியா கா ஃபல், அதுதான் இங்கே வியக்தி ஆர் வஸ்து, இங்கே பர்சன் குறிக்குது. இதுதான் வியக்தி. ஸோ இந்த இவன் மேலே அந்த கிரியா வந்து நடக்குது, அந்த வேலை வந்து நடக்குது. அதாவது யாரை கொல்றாங்க, ராவணனை கொல்றதுனால இது கர்மகாரக். சரளா பாட்படுத்தி ஹை, இதில் சரளா என்ன பண்ணுறா, பாடம் வந்து படிக்கிறா. படிக்கிறதுன்றது ஒரு கிரியா. ஸோ இதனோட பலன் யார்கிட்ட வருது, இவங்க கிட்ட, சரளா கிட்ட வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கரண் காரக். கரண் அப்படின்னா எந்த காரணத்திற்காக அந்த வேலை வந்து செய்யப்படுது. கர்த்தா ஜிஸ் சாதன் சே காரிய கர்த்தா ஹை, அதாவது எதை காரணமாக வச்சு அந்த வேலை வந்து செய்யப்படுது. கர்த்தான்றது யார், செய்கிறவங்க இல்லையா. ஜிஸ் சாதன் சே, எந்த பொருளை வைத்து ஒரு வேலையை வந்து செய்கிறாங்களோ அந்த பொருளை தான் என்ன, அந்த பொருளை மையப்படுத்தி சொல்கிறதுனால தான் உசே கரண் காரக் கஹதே ஹே. கரண் அப்படின்னாலே எந்த ஒரு மீடியம், எதையாவது ஒன்று வந்து மீடியமாக பயன்படுத்தி ஒரு வேலையை செய்வாங்க. ஸோ அதுதான் கரண் காரக். இது எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இஸ்கி விபக்தி சின்ஹ என்னன்னா சே யூஸ் பண்ணுறது. சே வந்துருந்துச்சுன்னா அது கரண் காரக். ஹம் ஆங்கோங் சே தேக்தே ஹே, அதாவது இங்கே எதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நாம் கண்களால் பார்க்கிறோம். ஆங்கோங் அப்படின்றது தான் என்னது, அதுதான் சாதன். எந்த சாதனத்தை இதில் எதை பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய கண்களை பயன்படுத்தி பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள், ராஜு களம் சே லிக்தாங்க. அப்போ ராஜு எதை பயன்படுத்தி எழுதுறான், களம். ஸோ அதுதான் சாதன். அந்த சாதனத்தை பயன்படுத்தி காரிய கர்த்தாங்க, எந்த காரியம், இங்கே எழுதுறது, இங்கே பார்க்கறது, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்பிரதான் காரக். சம்பிரதான் காரக்னா என்ன, संज्ञा या सर्वनाम के जिस रूप से किसी को कुछ दिए जाने, அதாவது யாரை மையமாக வச்சு ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுக்குறாங்களோ, யா கிசிக்கே லியே குச் கியே ஜானே, யாராவது வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக கொடுக்குறாங்களோ, கா பத்தா சல்தா ஹை, அந்த விஷயம் நடக்கும்போது உசே சம்பிரதான்கார கஹதே ஹை. அதாவது யாராவது ஒரு பர்சன் அப்படி இல்லைன்னா ப்ரோனவுன் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு சில பொருளை கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா அவங்க
தனக்கான பொருளை கேட்டு வாங்குறது, அதுதான் கிசி கே லியே, யாருக்காச்சும் குச் கியே ஜானே கா, ஏதாவது கொடுக்கும்போது. இது கிசிக்கோ குச் தியே, யாராவது ஒருத்தர் கொடுக்கறது. இது யாராவது ஒருத்தர் தேவைக்காக கொடுக்கறது. விஷயம் நடக்கும் பொழுது என்ன இதை யூஸ் பண்ணுற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் சம்பிரதான் காரக் சொல்கிறோம். இதுக்கு விபக்தி சின்னம் என்னன்னா, அதுக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கிசிக்கோ குச் தியேக்கு கோன்றதையும் கிசிக்கே லியே அப்படின்றது அதுலேயே வந்து கேலின்றதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா, ஜெய்சே யஹ புஸ்தக் ராம்கோ தோ, அதாவது இந்த புக்கை ராம்கோ, ராமனுக்கு கொடுங்க. அதுதான் சம்பிரதான். ராமனுக்கு யாருக்குன்னு சொல்ல, அதுதான் கிசிக்கோ குச் தியே, யாருக்காவது ஏதாவது கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறது. மேரேலியே பானி லாவோ, எனக்காக தண்ணி கொண்டு வா. மேரேலியே, அப்போ கிசிக்கேலியே குச் கியே பினா, யாராவது ஒருத்தரோட தேவைக்காக ஒரு விஷயம் செய்யப்படும் போது பயன்படுத்துகிற வார்த்தை, அதுதான் மேரேலியன எனக்காக. ஸோ இது ரெண்டும் வந்துச்சுனாலே அது சம்பிரதான் காரக். நெக்ஸ்ட் என்னன்னா அபாதான் காரக். அபாதான் அப்படின்னா என்னன்னா, எந்த இடத்துல இருந்து இல்லை எது மூலமாக ஒரு விஷயம் நடக்கப்படுதோ அதுதான். संज्ञा या सर्वनाम के जिस रूप से पुरुषकता का पता चलता है, அதாவது ஒரு நவுன் அப்படி இல்லைன்னா ப்ரொனோனை யூஸ் பண்ணி புருட்கதா கா பதா, அதாவது அந்த எந்த இடத்துலேருந்து அது வருது, எங்கேருந்து அது கிடைக்குதுன்ற விஷயம் சொல்லப்படுதோ உசே அபாதான் காரக் கஹதே ஹை. இஸ்கா விபக்தி சின்னம் என்னது, சேவா. இப்போ பஸ்லேருந்து வரேன், பஸ்ஸில் வரேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான். பச்சேன்றது தான் இங்கே சஞ்ஞா யா சர்வநாம். ஸ்கூல் சே ஆத்தே ஹே, ஸ்கூல்லேருந்து வரேன், அதுதான் இந்த புருட்கதா, எங்கேருந்து வராங்க இல்லை எதுலேருந்து அப்படின்னு சொல்கிறது. பத்தே பேடு சே கிரத்தே ஹே, அதுதான் லீவ்ஸ், இலைகள் மரத்திலிருந்து விழுகின்றன. பேடு சே எந்த இடத்துலேருந்து, மரத்திலிருந்து. ஸோ இந்த ஸ்கூல் சே, பேட் சே இதிலிருந்து வருது அப்படின்னு சொல்கிறது தான் அபாதான். சம்பந்தன்றது என்னன்னா, ஒருத்தவங்களோட ரிலேஷனை குறிப்பிடுறது, யாருடைய, இவர்களுடைய சிஸ்டர் அப்படின்ற மாதிரி. संज्ञा या सर्वनाम के जिस रूप से, அதாவது நவுன் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரொனவுனில் பயன்படுத்தி एक वस्तु का दूसरी वस्तु से संबंध पता चलता है, ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருளை வந்து சம்பந்தப்படுத்தி பேசுறது. உசே சம்பந்தக்கார कहते हैं. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜெய்சே ராம் கா பேட்டா, அதாவது ராமனுடைய பையன். அப்போ இது ரிலேஷன் தானே. ராமன்றது ஒரு சஞ்ஞா நவுனு, கா பேட்டா அப்படின்றதான் இன்னொரு பொருளை ரிலேட் பண்ணி சொல்கிறதுனால அது சம்பந்தக்காரக். அதுக்கு கான்ற வார்த்தை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ராம் கே பேட்டே, பேட்டேன்றது பொண்ணு இல்லையா, அதனால கே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல காமனாக. சரி, பேட்டேன்னா பையன், அவங்களோட பசங்கள் அப்படி சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டா அப்படின்னா பையன், ஸோ கா யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டே அப்படின்னா அது காமனாக சொல்கிறது. ராம் கி பேட்டி அப்படின்னா பொண்ணு குறிக்கிறதுல, அதனால கி. அப்போ கா, கே, கி இது மூணுமே வந்து சம்மந்த ரிலேஷன் சொல்லும் போது நம்ம இந்த வார்த்தைகள் வந்து கிராமட்டிக்கலாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகரன் காரக் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, शब्द की जिस रूप से क्रिया का आधार का पता चलता है. ஸோ அதாவது அந்த வேலையினுடைய ஆதாரம், ஸோ அந்த வேலை எங்கே வச்சு செய்யப்படுது, எதில் வச்சு செய்யப்படுது, உசே அதிகரன் காரக் கஹதே ஹை, அதாவது அதிகரன் காரக்குன்னு சொல்கிறோமா. இஸ்கா விபக்தி சின்னம் என்னது, மேம் அப்படி இல்லைன்னா பர். அதாவது கிளாஸ் மேம் பானி ஹை, அதாவது கிளாஸில் தண்ணி இருக்குது. அப்போ கிரியாக்கே ஆதார் அப்படின்னா சோர்ஸ், எதில் அந்த தண்ணி இருக்கான், கிளாஸ்ன்றது தான் அதனுடைய ஆதாரம். ஓகேவா. ஸோ கிளாஸில் தண்ணி இருக்குது. அதே மாதிரி தீவார் பர் கடி ஹை, தீவார் அப்படின்னா அதனுடைய ஆதாரம்னா சப்போர்ட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த சுவற்றின் மேல் கடிகாரம் இருக்குது, கிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம வரும்போது அது அதிகரன் காரக்குன்னு சொல்கிறாங்க. नेक्स्ट வந்து என்னன்னு பார்த்தனா संबोधन कारक. संबोधनனா संज्ञा के जिस रूप से किसी को पुकारने का बोध होता है. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யாரையாச்சு புக்கார்னே கா போதுன்னா யாரையாச்சும் கூப்பிடும்போது நம்ம பயன்படுத்துறது. காலிங், when you are calling someone, யாராவது நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா அப்போ நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள். உசே சம்போதன் காரக் கஹதே ஹை. அது என்னென்ன அப்படின்னா அதனுடைய சிம்பிள்ஸ் விபக்தி சின்னம் என்னன்னா ஹே, ரே, ரி, ஆதி ஹை. அதாவது ஹே ராம் அப்படின்னு கூப்பிட்றது, தயா கரோ, ஹே ராம் ப்ளீஸ் எனக்கு கருணை காட்டு. ரீ புட்டியா சல், புட்டியானா வயசானவங்களை சொல்கிறதுல, ரீ புட்டியா அட பாட்டி போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூப்பிடுறத வந்து யூஸ் பண்ணுறதுக்கான சிம்பிள் தான் ஹே, ரே, ரீன்றது. அதை சம்போதன் காரக்குன்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு அந்த கொஸ்டினோட 5 மார்க்ஸ் முடியுது. ஸோ இதோட அடுத்த கொஸ்டின் என்னவா கேட்கலாம் அப்படின்னா, கர்மகாரக் और संप्रदान कारक में क्या अंतर है समझाइए. அதாவது கர்மகாரக்குக்கும் சம்பிரதான்காரத்துக்கும் நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் கர்மகாரக் और संप्रदान कारक दोनों का विभक्त चिन्ह को है. ஸோ அதோட ரிலேஷன் என்ன, ரெண்டுத்துக்கும் காமனான ஒரு வார்த்தை என்னவா, ரெண்டுத்துலையுமே கோன்றது வந்து வரும். जिस वस्तु पर क्रिया का फल पड़ता है उसे बताने वाले संज्ञा के रूप को कर्मकारक कहते हैं. அதாவது எந்த ஒரு பொருள் மேலே கிரியா கா ஃபல் அந்த வேலையினுடைய பலன் நடக்கிறதோ அதுதான் நம்ம கர்மகாரக்குன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்ததே கூட நீங்கள் இதெல்லாம், ராம்னே ஃபல் காயா, ராமனால் பழம் சாப்பிடப்பட்டது. ராஜுனே கவிதா இருக்கி, ராஜுவால் கவிதை எழுதப்பட்டது. நீ அதுதான் என்ன சொல்கிறோம், கர்மகாரக். அதுவே ஜிஸ் வஸ்து கே லியே கோயி காரிய கியா ஜாத்தா ஹை, இதில் எந்த ஒரு பொருளுக்காக ஒரு வேலை செய்யப்படுதோ, யாருக்காக அந்த வேலை, இது யாரால் செய்யப்படுதோ, கர்மகாரக்கன்றது யாரால் அந்த வேலை செய்யப்படுதோ, இதில் சம்பிரதான்காரக்கன்றது யாருக்காக அந்த வேலை செய்யப்படுதோ. அதோ ஜிஸ் வஸ்து கே லியே கோயி காரிய கியா ஜாத்தா ஹை யா குச் தியா ஜாத்தா ஹை, யாருக்காக கொடுக்கப்படுதோ இல்லை யாராவது தேவைக்காக கொடுக்கப்படுறது. அதுதான் ராம்கோ கலம் தோ, ராமனுக்கு பேனாவை கொடு. ராஜு பட்னேகோ கயா ஹை, ஸோ அவன் படிக்கிறதுக்காக போயிருக்கான். ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ளது டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்னவா கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு, கரண் காரக் और அபாதான் காரக் में क्या अंतर है. ஸோ இப்போ கரண் காரக்குக்கும் அபாதான் காரக்கும் உள்ள காமன் டிஃப்ரென்ஸ் என்ன, சமஜாயி. கரண் காரக் और அபாதான் காரக் दोनों का विभक्त चिन्ह से है. ஸோ இது ரெண்டுத்துக்குமே காமன் என்னவா, சே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தனித்தனியாக கொடுக்கணும் டெஃபினேஷன். கரண் காரக் கிரியாக்கே சாதன்கோ பத்தா ஹை, அந்த கரண் காரக்குன்றது ஏதாவது ஒரு வேலையை வந்து ஒரு பொருள் மூலமாக செய்யப்படுது. ஒரு வேலை வந்து ஒரு மீடியம் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஹம் கலம் சே லிக்தே ஹே, நம்ம பேனாவாள், அதுதான் சாதன். கிரியான்றது லிக்தே. அபாதன்னா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், சே எங்கிருந்து எதிலிருந்து வர்றது. நீங்கள் அதே டெஃபினேஷன் எழுதினா கூட போதும், தனியாக படிக்க வேண்டாம், இதை மட்டும் படிச்சுக்கோங்க. காமனாக சே இருக்குது, இதில் காமனாக கோ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஃபினேஷன் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே படித்து டெஃபினேஷன் எழுதினாலே போதும், திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் படிக்க வேண்டாம். அபாதான் காரக் ஏற்கனவே படிச்சுட்டே தான் பாருங்கள். அல்காவ் பிரகட் கர்த்தா ஹை, அபாதான் காரக் கிரியா கி விபாக கி அவதி பி சூச்சி கர்த்தா ஹை, அதாவது அது எங்கேருந்து வருது, எதுலேருந்து நம்ம வருது. பச்சா ஸ்கூல் சே ஆத்தா ஹை, அதாவது பையன் வந்து ஸ்கூல்லேருந்து வரான், இதுதான் நம்மளுடைய அலகாவ். செப்பரேட் பண்ணி சொல்கிறது, பிரித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ராம் பரசோம் சே பீமார் ஹை, அவன் 2 நாளாகவே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் இதனுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ இது வரைக்குமே உங்களுக்கு காரக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது.